Hi hello friends, welcome to Bhuvi's Tech Official. நான் உங்கள் புவனேஷ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ கம்ப்ரஸர் நான் யூஸ் பண்ணுறக்கூடிய வீடியோ கம்ப்ரஸர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 வீடியோ கம்ப்ரஸருமே எது நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ எது நல்லா இருக்கும் அப்படிங்கிறத விடவும் 3மே பெஸ்ட்டான ஆப்ஸ் தான். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற 3மே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஒரு கம்ப்ரஸர் தான். ஸோ இதில் அலைட் மோஷனில் நீங்கள் கொடுக்க வேண்டிய என்னென்ன ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணணும், எந்த கம்ப்ரஸருக்கு எது கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் வந்து அலைட் மோஷனோட எக்ஸ்போர்ட் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அலைட் மோஷனோட எக்ஸ்போர்ட் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் வந்து உங்களுக்கு என்ன ரெசல்யூஷன் செட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் அது கீழே இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா கோடு சி அப்படின்னு இருக்கா. ஸோ அந்த கோடு சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா H264 AVC H265 HEVC 2 இருக்குது. ஸோ இதோட 2 டெஃபனேஷன் உங்களுக்கு வேணும். அதாவது இது என்ன பர்பஸ்க்காக இதை வந்து 2 கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னொரு வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம சொல்கிறதுக்கு டைமிங் வந்து அதிகமாக போகும். ஸோ ஷார்ட் டூரேஷனில் முடிக்கலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதனால் வந்து சிம்பிளாக வந்து முடிக்கிறேன், சரிங்களா. ஸோ இதில் நீங்கள் விட் கம்பேக்ட் அப்படிங்கிற அந்த கம்ப்ரஸர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கோடு C264 அப்படிங்கிற இந்த இதில் தான் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும், H264 கொடுத்த உடனே இங்கே ஃபைல் சைஸ் 135 MBக்கு மாறிடுச்சு. சப்போஸ் இதே நீங்கள் வந்துட்டு H265 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ என்னோடய மொபைலுக்கு 1080p வச்சு நான் H265 கொடுக்க முடியாது. இதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ரெசல்யூஷனை கிளிக் பண்ணிட்டு 720p கொடுத்துக்குவேன். கொடுத்ததுக்கப்புறம் H265 கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து செட் ஆயிரும். எகைன் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா மறுபடியும் இந்த 1080pக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் பண்ணும்போது எனக்கு வந்து கரெக்டாக எக்ஸ்போர்ட் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஒர்க் ஆகும். ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது, இந்த மாதிரி எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் நம்மளுக்கு வீடியோஸ்க்கு நமக்கு அதிகமாகவே வேணும். ஸோ இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் 68.2 MB தான் வருது H265ல். இதே H264 கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ போகுது, 135 போகுது, ஓகேங்களா. இது வந்து நீங்கள் விட் கம்பேக்ட் அப்படின்னா அந்த கம்ப்ரஸர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் H264ல் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும் எக்ஸ்போர்ட்டு. சப்போஸ் நீங்கள் வந்துட்டு பாண்டா கம்ப்ரஸர் ஒரு வீடியோ கம்ப்ரஸர், அதாவது நார்மல் வீடியோ கம்ப்ரஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அந்த இதில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் H265லேயே நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்லி அலைட் மோஷனுக்கு மட்டும் தான் இந்த ப்ராசஸ். இதே வந்து நீங்கள் இன்ஷாட் ஒரு கைன் மாஸ்டர் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கோடு சி வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அது உங்களோட மொபைலுக்கு என்ன இருக்கோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ அதனால் அது நமக்கு பிரச்சனை இல்லை. பட் அலைட் மோஷனை பொறுத்த வரைக்கும் இது ஒன்று இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதுக்கடுத்து ஃப்ரேம் ரேட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் செட் பண்ணுறது தான் 60 அந்த ஃபுல் கொடுத்துட்டு குவாலிட்டி வந்து ஹை கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து அந்த இதுக்குள்ளேயே போய்க்கலாம், அதாவது கம்ப்ரஸர்ஸ்க்கு வந்து போய்க்கலாம். ஸோ கம்ப்ரஸர்ஸ்க்கு வந்துட்டோம் அப்படின்னா ஸோ இதில் 3 கம்ப்ரஸர் நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது வீடியோ பாண்டா அப்படிங்கிறது, அதாவது பாண்டா கம்ப்ரஸர் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். ரெண்டாவது நான் செக் பண்ணது விட் கம்பேக்ட் அப்படிங்கிறது. இன்னொன்று பார்த்திங்கன்னா வீடியோ கம்ப்ரஸர். ஸோ இதில் ஃபஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறது அதாவது பாண்டா கம்ப்ரஸர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பாண்டா கம்ப்ரஸர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து லோட் ஆகும். ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் இது பண்ணால் ப்ராஜெக்ட் தான் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இதில் பாருங்கள் ஒரிஜினல் வந்து 384 MB. ஸோ கம்ப்ரஸ் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா 46 MB. அதாவது இதில் நான் கொடுத்தது எப்படி அப்படின்னா, ஸோ இப்போ பேக் வந்துட்டு எகைன் உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டுறேன், அதாவது எப்படி அப்படிங்கிறத வந்துட்டு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா பேக் வந்துடுச்சு. ஸோ இப்போ இதில் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ, அதாவது ஒரு ஹை MP இருக்க ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பாருங்கள் கீழே பார்த்திங்க அப்படின்னா 2 செலக்ட் எனக்கு. ஸோ ஒரு ஃபைல் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபைல் மட்டும் செலக்ட் பண்ணிங்க அப்புறம் 186 MB இருக்குது. ஸோ இந்த ஃபைலை நீங்கள் எப்படி கம்ப்ரஸ் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே லார்ஜ் ஃபைல் ஜஸ்ட் கம்ப்ரஸ்னுக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் கொடுத்து கம்ப்ரஸ் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வீடியோவாக இருந்தாலும் சரி, எந்த வீடியோவாக இருந்தாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதே வந்து நீங்கள் வந்து HD வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 480 இன்ட்டு சம்திங் வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ஓகேவா. இதுதான் வந்து பாண்டா கம்ப்ரஸருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது. இது கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் இந்த கம்ப்ரஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கம்ப்ரஸ் வந்து ஆகிடும். ஸோ லார்ஜ் ஃபைல் ஜஸ்ட் கம்ப்ரஸ் கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் இப்போ கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னாவே பாண்டா இஸ் ஸ்குவீசிங் யுவர் ஃபைல் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ கம்ப்ரஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ கேன்சல் ஆப் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகேவா. இதே மாதிரி அடுத்த ஆப்பும் பார்க்கலாம். அடுத்த ஆப் என்ன ஆப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விட் கம்பேக்ட் அப்படிங்கிற இந்த ஆப் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ விட் கம்பேக்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சில டைம் வந்து சின்ன ஆடு மட்டும் வரும். ஸோ இந்த மாதிரி ஆடு வரும். இல்லை ஸ்கிப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து வந்துடும். இதில் பாருங்கள் கன்வெர்ட் டு MP4 பேட்ச் கம்ப்ரஸ்
வீடியோ டு MP3 எல்லாமே நீங்கள் வந்து பண்ணலாம். அதாவது வீடியோலேருந்து MP3 கூட நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ட்ரிம் அண்ட் கம்ப்ரஸ் அப்படிங்கிறத இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அங்கே அலைக்மோஷனோட எக்ஸ்போர்ட் பேஜில் ஒரு இது வந்து சொல்லியிருப்பேன். H264 கொடுத்தா தான் இதில் வந்து இது ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ பாருங்கள், அலைக்மோஷன் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா H264 என்னென்ன வீடியோ நான் வந்து சேவ் பண்ணியிருக்கிறோம் அது மட்டும் தான் இங்கே ஷோ ஆகும். வேறு எந்த வீடியோவும் இங்கே ஷோ ஆகாது. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம பண்ண ஒரு வீடியோ வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்திங்கன்னா இங்கே கீழே ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் இத்தனை வேல்யூஸ் இருக்குது. ஸோ அதாவது ரெசல்யூஷன் நிறையவே இருக்கும். 480p பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க. பட் நம்மளுக்கு வந்து ஹை குவாலிட்டியில் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 960p அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே சைஸ் வந்து அவனே ஷோ பண்ணிடுவான். ஸோ ஷோ பண்ணிடுவாங்க. ஸோ இது சைஸ் பாருங்கள் 12.28 MB தான். ஓகேங்களா, உங்களுக்கு ஃபைல் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் வந்து 133 சம்திங் இருந்துச்சு. நீங்கள் 960pயில் எக்ஸ்போர்ட் பண்ணும்போதே பார்த்திங்க அப்படின்னா அதாவது கம்ப்ரஸ் பண்ணும்போது உங்களுக்கு 12.28 தான் வரும். ஸோ இதுதான் வந்து இதோட பெஸ்ட்டு ஒரு ஃபுல் உங்களுக்கு நீங்கள் ஒரு ஃபுல் HD வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ கம்ப்ரஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னு என்ன கேட்டால் நான் வந்து சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான். இந்த இதில் நீங்கள் இப்படி தான் பண்ணணும். இதில் மேலே அப்லோட் சிம்பிள் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டேப் வந்து இப்படி ஓப்பன் ஆகும். இதில் சேவ் டு கேலரி அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கம்ப்ரஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு நான் வந்து பேக் வந்துக்கிறேன். ஸோ பேக் வந்துட்டு அடுத்த ஆப்பை வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்த ஆப் என்ன ஆப்? வீடியோ கம்ப்ரஸர் அப்படிங்கிறத இந்த ஆப் தான். இந்த ஆப்புக்கு பார்த்திங்க அப்படின்னா வேறு எந்த நேமும் இல்லை, வெறும் வீடியோ கம்ப்ரஸர் அப்படின்றது தான் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா 2 செகண்ட்ஸ் ஆகும் லோட் ஆகிட்டு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்க எல்லா வீடியோஸுமே இதில் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா, உங்கள்கிட்ட என்னென்ன வீடியோஸ் இருக்கோ எல்லா வீடியோமே இதில் வந்து ஷோ ஆகும். ஆஸ் லைக் பாண்டா கம்ப்ரஸர் என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். ஸோ ஒரு ஃபைலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கம்ப்ரஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ண சொல்லும். ஸோ வெயிட் பண்ண சொன்னதும் பார்த்தீங்க வெயிட் பண்ண சொன்னதையும் இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள், வரும். ஸோ உங்களுக்கு வந்து சொல்கிறேன், ஒரு 2 செகண்ட்ஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துடுச்சு. இதோட ஃபைல் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 186 MB வந்து இருக்குது. ஸோ இதில் நீங்கள் கொடுக்க வேண்டியது இதில் லார்ஜ் ஃபைல் ஜஸ்ட் கம்ப்ரஸ் அப்படிங்கிறத வந்துட்டு கொடுத்துட்டுங்க. வேறு லெவலில் உங்களுக்கு வந்து குவாலிட்டி வந்து கிடைக்கும். சரிங்களா, வேறு லெவலில் வந்து கிடைக்கும். ஸோ இதே லார்ஜ் ஃபைல் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா இங்கே கீழே பார்த்திங்க அப்படின்னா லார்ஜ் ஃபைல் ஹை குவாலிட்டி. ஓகேங்களா, ஒரிஜினல் குவாலிட்டி அப்படியே இருக்கும். கம்ப்ரஸ் மட்டும் பண்ணும். ஃபைல் சைஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். சரிங்களா, இந்த இதுவும் யூஸ் பண்ணலாம். இங்கே இருக்கக்கூடிய லார்ஜ் ஃபைல் அப்படிங்கிறது இந்த ரெசல்யூஷன் 1080x1920 ஒரிஜினல் குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஓகேங்களா, இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணிங்க அப்படின்னா வேறு லெவலில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். கீழே பார்த்திங்க அப்படின்னா ரெசல்யூஷன் பிட்ரேட் எல்லாமே இருக்கும். அதை நீங்கள் எந்த வேலையும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இந்த லார்ஜ் ஃபைல் ஹை குவாலிட்டி அண்ட் லார்ஜ் ஃபைல் இந்த ரெண்டு மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு குவாலிட்டி பக்காவாக கிடைக்கும். எம்பியும் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாகவே கிடைக்கும். சூப்பராகவும் இருக்கும். இந்த ஆப்பு நீங்கள் பாண்டா கம்ப்ரஸர் அண்ட் விட் காம்பேக்ட் யூஸ் பண்ணிவிட்டு இது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. இந்த ஆப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஆடு வந்து கஜன்னு வரும். அதுவும் 18+ ஆட் நிறைய வரும். ஸோ நெட் ஆஃப் பண்ணிவிட்டு அதாவது மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணிட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஆடும் வராது. நான் இப்போ வந்து மொபைல் டேட்டா வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஆடுமே வரல. அதாவது நான் இந்த வீடியோ கிளிக் பண்ணதுலேருந்து உள்ளே வந்த வரைக்கும் நிறைய ஆடு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 3 to 4 ஆட்ஸ் வந்து வந்துடும். பட் நான் மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணியிருக்கனால பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆட்ஸ் எதுவுமே இல்லாமல் இப்போ வந்து உங்களுக்கு ஷோ ஆகிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே கூடிய தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.